அத்தியாத்ம ராமாயணம் பகுதி 3. இந்த அத்தியாத்ம ராமாயணம் மகாதேவருக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது பகுதியில் சுமையை தாங்க முடியாத பூமாதேவி பிரம்மா முதலிய தேவர்களிடம் செல்லுதல், பகவானான மகாவிஷ்ணு அவர்களுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அவர்கள் முன் தோன்றி தைரியம் கூறுதல். பார்வதி தேவி சொல்கிறாங்க, ஜெகத் பிரபுவே, நான் மிகவும் பாக்கியம் செய்தவள். தங்கள் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டேன். தங்கள் அருளினால் சிக்கலான என்னுடைய சந்தேக முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விட்டன. தங்கள் திருமுகத்திலிருந்து சம்சார பயத்தை போக்கக்கூடிய ராம தத்துவமாகிய அமுதச்சாற்றினை மென்மேலும் பருகியும் கூட என் மனம் இன்னும் திருப்தியை அடையவில்லை. ஸ்ரீராமருடைய கதை தங்களிடமிருந்து சுருக்கமாக கேட்கப்பட்டது. அதுவே என் ஆவலை தூண்டிவிட்டது. எனவே இப்போது ஸ்ரீராமனுடைய வரலாற்றை தெளிவான சொற்களால் விரிவாக கேட்க விரும்புகிறேன். இப்படி பார்வதி தேவி மகாதேவர்கிட்ட கேட்டதும் மகாதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகாதேவர் சொன்னது, தேவி, மிகவும் இரகசியமானதும் மிக உயர்ந்ததும் முன்னொரு காலத்தில் ராமனால் எனக்கு கூறப்பட்டதுமான அத்தியாத்ம ராமாயணம் என்ற ராம சரிதத்தை உனக்கு சொல்லப் போகிறேன். கேள். 3 வகையான தாபங்களை போக்கும் அந்த வரலாற்றை இப்போது உனக்கு சொல்கிறேன். அதை கேட்டதுமே அஞ்ஞானத்தால் தோன்றும் பெரும் அச்சத்திலிருந்து உயிரினம் விடுபடுகிறது, அளவற்ற செல்வத்தை பெறுகிறது, நீண்ட ஆயுளையும் மக்கட்பேற்றையும் பெறுகிறது. 10 தலைகள் உடைய ராவணன் முதலிய ஏராளமான அசுர கூட்டங்களின் பாவச் சுமையில் மூழ்கி தவித்த பூமாதேவி கோமாதாவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களுடனும் முனிவர்களுடனும் கூட தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மாவின் உலகுக்கு சென்றாள். தனக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை எல்லாம் அழுது கொண்டே பிரம்மாவிடம் கூறினாள். ஒரு முகூர்த்த காலம் தியானம் செய்த பிரம்மா எல்லோர் இதயத்திலும் அந்தராத்மாயாக இருக்கக்கூடிய காரணத்தால் நடப்பது அனைத்தையும் தன் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டார். உடனே தேவர்கள் புடைசூழ பூமாதேவியுடன் கூட பார்க்கடலில் கரையை அடைந்தார். பிரம்மா எல்லா மக்களின் இதயத்தில் விளங்குபவரும் அழிவற்றவரும் அனைத்தையும் அறிந்தவருமான பகவான் ஹரியை புனிதமான வேத மந்திரங்களால் புராணங்களில் கூறப்பட்ட தோத்திரங்களாலும் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக குரல் தழுதழுக்க பக்தியோடு தோத்திரம் செய்தார். அப்போது ஒளி வீசுகின்ற ஆயிரக்கணக்கான சூரியன்களைப் போல் பேரொளி படைத்த ஹரி பகவான் சூழ்ந்திருந்த இருளை விலக்கிவிட்டு கீழ் திசையில் தோன்றினார். புண்ணியம் செய்யாதவர்களால் காண முடியாதவரும் இந்திர நீல மணி போல் ஒளி வீசுபவரும் புன் முறுவலிருக்கும் முகத்தோடு கூடியவரும் தாமரை கண்ணரும் கிரீடம், மாலை, கேயூரம், குண்டலம், கடகம் முதலியவற்றால் அழகுடன் திகழ்பவரும் ஸ்ரீவஸ்தம், ஹௌஸ்துபம் ஆகியவற்றின் ஒளியை கூடியவரும் தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்ற ஷனகர் முதலியோர்களாலும் சூழப்பட்டவரும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை வண்ண மாலைகளுடனும் விளங்குபவரும் பொன்மயமான உபவீதம் ஆடைகள் அணிந்தவரும் லக்ஷ்மி பூமி தேவிகளுடன் கருடன் மேல் ஆராகணித்தவரும் கண்களால் காண முடியாத பேரொளி பிளம்பாக தோற்றமளித்த ஸ்ரீமத் நாராயணனை பிரம்மா தன் கண்களால் ஒரு வழியாக கண்டு ரசித்தார். உடனே
பேரானந்த குரல் தழுதழுக்க தோத்திரம் செய்யத் தொடங்கினார். பிரம்மா சொன்னது: தேவ கர்மத் தலையிலிருந்து தேவா கர்மத் தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற பெரு விருப்பம் உடைய முட்முசுக்களால் பிராணன், புத்தி, புலன்கள், மனம் முதலியவற்றால் இடைவிடாது சிந்திக்கப்படுகின்ற தங்கள் திருவடிகளில் பணிகிறேன். 3 குணங்களின் வடிவாய் அமைந்த மாயையை மேற்கொண்டு தாங்கள் உலகத்தை படைத்து காத்து மறைக்கிறீர்கள். ஆனால் முற்றிலும் ஆனந்தமயமான தங்களை அவைகள் ஒட்டுவதில்லை. அவ்விதமே தனிச்சிறப்பு வாய்ந்துள்ள தங்களிடம் பக்தி கொண்டிருப்பவர்கள் அடையும் தூய்மையை தீயவர்கள் தானம், அத்தியானம் போன்ற நற்கருமாக்களை செய்யாதவர்கள் மன மாசு நீங்கியவர்களாக ஆவதில்லை. அதனால் நெஞ்சத்தில் எப்பொழுதும் தங்களையே தியானம் செய்து வருகின்ற சான்றோர்களான முனிவர்களுடன் கூட என் மனதில் உள்ள மாசுக்களை உடனே நீக்கவல்ல தங்கள் திருவடிகள் என்னால் தரிசிக்கப்பட்டன. பிரம்மா முதலிய எங்களால் சொந்த நலனுக்காக முன்பு வேண்டிக் கொள்ளப்பட்டீர்கள். மகாலட்சுமி தங்கள் திரு மார்பிலேயே இடம் பெற்றிருந்தாலும் தங்கள் திருவடிகளில் அர்ப்பணிக்கப்பட்டு பின்னர் பிரசாதமாக ஏற்கப்படும் துளசி மாலையின் காலத்தி பொறாமையை அடைகிறார். ஆக தங்கள் திருவடிகளில் பக்தி செலுத்துபவர்களிடம் மகாலட்சுமியிடம் வைத்திருப்பதை காட்டிலும் மிக அதிகமாக பேரன்பு கொண்டுள்ளீர்கள் என்பது தெளிவாகிறதல்லவா? ஆகவேதான் சாரமான தத்துவத்தை அறிந்த பக்தர்கள் தங்கள் பால் பக்தி செலுத்துவதையே மிகவும் விரும்புகிறார்கள். சம்சாரமாகிய கொடிய நோயால் தவிக்கின்றவர்களுக்கு தங்களிடம் செலுத்தப்படும் பக்தியே சிறந்த மருந்தாகும். எனவே தங்கள் சரண கமலங்களில் எப்போதும் எனக்கு பக்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த பிரம்மாவை நோக்கி பகவான் ஹரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவே மிக்க மகிழ்ச்சியோடு பிரம்மா பதில் சொன்னார். பகவானே, உலஸ்திரருடைய குலத்தில் தோன்றியுள்ள பலசாலியான ராவணன் என்ற பெயர் படைத்தவன் இராட்சசர்களுக்கு தலைவனாகி என்னால் கொடுக்கப்பட்ட வரத்தால் ஆணவம் கொண்டு 3 உலக மக்களையும் மன்னர்களையும் மற்றெல்லா உயிர்களையும் துன்புறுத்தி வருகிறான். ஆனால் உலக மக்களின் நல வாழ்வை கருத்தில் கொண்டு மனிதனால் அவனுக்கு சாவு ஏற்படும் என்று என்னால் வரையறுக்கப்பட்டது. பிரபு, தாங்கள் மானுடனாக பிறந்து தேவர்களின் எதிரியான அவனை கொல்ல வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவர் ஸ்ரீ ஹரிகிட்ட தன்னோட கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கைக்கு ஸ்ரீ பகவான் கூறிய பதில். ஸ்ரீ பகவான் கூறியது: காசியபருடைய தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த நான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துள்ளேன். தாங்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன். அவர் இப்போது பூவுலகில் தசரதனாக தோன்றியுள்ளார். என்னை 4 கூறுகளாக பிரித்து கொண்டு ஒரு நல்ல நாளில் அவருடைய புதல்வனாக கௌசல்யா இடமிருந்தும் மற்ற 2 அரசிகளிடமிருந்தும் தனித்தனியே பிறப்பேன். அப்போது யோக மாயையும் ஜனகருடைய மாளிகையில் சீதை என்ற பெயருடன் தோன்றுவாள். அவளுடன் கூட சேர்ந்து நீங்கள் கோரியுள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்தார். உடனே பிரம்மா தேவர்களை பார்த்து கூறினார்: ரகுவினுடைய குலத்தில் மகாவிஷ்ணு
மனித வடிவம் ஏற்று அவதரிக்கப் போகிறார். இராவண வதத்துக்கு அனுகூலமாக இருக்கும் வகையில் நீங்கள் எல்லோரும் வானர்களிடம் தெய்வம்சமாக உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள். பூவுலகில் ஸ்ரீ நாராயணன் இருக்கும் வரையில் அவருக்கு உதவியாக இருங்கள். இவ்வாறு தேவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு பூமி தேவிக்கும் ஆறுதல் கூறி தன் கவலை நீங்கியவராக நிம்மதியுடன் தன் இருப்பிடத்திற்கு பிரம்மா சென்றார். தேவர்கள் எல்லோரும் வானரங்களுக்கு பிறந்து மகாவிஷ்ணுவின் வருகைக்காகவும் மகாவிஷ்ணுவிற்கு உதவி செய்வதற்காகவும் பல இடங்களிலும் வசித்து வந்தனர். மலை சிகரங்களையும் மலைச்சிகரங்களையும் மாபெரும் மரங்களையும் கொண்டு போர் புரியும் பேராற்றல் படைத்த அவர்கள் பகவான் நாராயணனின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வாறு மகாதேவர் மற்றும் பார்வதிக்கு இடையேயான உரையாடல் நிறைவுற்றது. அடுத்த உரையாடலாக ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமனாக பிறப்பதும் அவருடைய பால லீலைகளையும் பார்க்கலாம். இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பதிவில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமனாக பிறப்பெடுப்பதும் அவருடைய பால லீலைகளையும் பார்க்கலாம்.